ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கிரைண்டர் 10-20 வருஷம் ஆனால் கூட இது செஞ்சால் போதுங்க, டக்கு டக்குன்னு எல்லா மாவையும் டக்குன்னு அரைச்சி கொடுத்துரும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நாம் செய்கிற இந்த இட்லி புசு புசுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த விஷயம்லாம் நம்ம தெரியாமல் விட்டோன்னா கண்டிப்பாக நாம் கிரைண்டர் வாங்கி ஒரு வருஷம் கூட சரியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது உருண்டை அரிசி, அதாவது இதை மட்டை அரிசி அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த மட்டை அரிசியில் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி 3 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம். புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட இட்லி அரிசி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த உருண்டை அரிசியில் செய்கிற இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப புசு புசுன்னு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீளமான அரிசி எடுக்கும்போது அதிகமான பச்சரிசி நமக்கு தேவைப்படும். நீட்டரிசி எடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பச்சரிசி போட்டால் தான் நமக்கு இட்லி சாஃப்டாக வரும். ஆனால் இந்த குண்டரிசி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு புழுங்கல் அரிசி அதிகமாக சேர்த்துக்கலாம், பச்சரிசி கம்மியாக சேர்த்தாவே போதும். இப்போ நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த உளுந்தோட அளவு 100 கிராம் இருக்கும். அதே மாதிரி இந்த அரிசியோட அளவு எல்லாம் சேர்த்து 1 கிலோ அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், உளுந்து ஜஸ்ட்டு நமக்கு 100 கிராம் தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அரிசி எல்லாமே சேர்த்து நமக்கு 1 கிலோ இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது வெந்தயம். இந்த வெந்தயம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெந்தயத்தை நம்ம உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். அதே மாதிரி அரிசியை ஊற வைக்கும் போதும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணுங்க. இப்போ நம்மளுடைய கிரைண்டர் பார்க்கலாம். நம்மளுடைய கிரைண்டரில் இந்த மாதிரி மேல் பகுதியில் ஒன்று இருக்கும். அதாவது இந்த கல் சுற்றுறதுக்காக நம்ம நல்லா டைட் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அதுதான். இது சரியாக டைட் ஆகாமல் இருந்தாலோ அல்ல அதிக நாளுக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தாவோ இந்த கல் நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு சுற்றாது. அதே மாதிரி அரிசியும் நமக்கு சரியாக அரையாமல் அங்கங்கே தொக்கு தொக்காக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பகுதியில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கலாங்க. கிரைண்டர் கல்லுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கும், அதுலேயும் நாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரைண்டரில் இருக்கக்கூடிய கல் நமக்கு நல்லா சுற்றும், அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதிக நாளுக்கு நம்ம கிரைண்டர் நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது தெரியாமல் நம்ம அப்படியே வச்சு கிரைண்டரை யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மாதத்துலேயே கிரைண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும். கிரைண்டர் அதிகமாக சூடாக ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய கிரைண்டரில் இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த பட்டனை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடும். ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக அந்த நடுப்பகுதியில் இருக்கிற பார்த்தீங்களா ஓட்டை, அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 சொட்டுக்கு ஊற்றினாவே போதும். கிரைண்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் கிரைண்டர் நமக்கு சுற்றவே ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுதியில் நம்ம எண்ணெய் விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா டைட் பண்ணி விட்டாச்சு. இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இந்த கிரைண்டர். இந்த கிரைண்டர் நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தது தான். இந்த கிரைண்டரை நம்ம அப்படியே சரியாக பராமரிக்காமல் விடும்போது இது கிரைண்டர் அதிகமாக சூடாகி நமக்கு சீக்கிரமாக நமக்கு டேமேஜ் ஆகிடும். கிரைண்டரோட இந்த மோட்டர் இருக்கிற இந்த பகுதியில் சின்ன சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய தூசி அடைஞ்சிருக்கும். இந்த தூசியை நம்ம ப்ரஷ் வச்சு கூட ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக துணி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயில் இந்த மாதிரி லைட்டாக அந்த துணியை தொட்டுக்கலாம். நம்மளுடைய கிரைண்டரில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் இந்த மாதிரி நல்லா வச்சு விட்டுக்கலாங்க. கிரைண்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இது. நாம் அப்படியே கண்டுக்காமல் விடும்போது கிரைண்டரில் இருக்கக்கூடிய மோட்டார் அதிகமாக சூடாகி சீக்கிரமாக நமக்கு ஃபால்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கிரைண்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக சுற்றிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் ஆகும். அரை கிலோ அரிசி அரைக்கணும் அப்படின்னா கூட நமக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த 1 கிலோ அரிசியை ஒரே டைம்லேயே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அரைஞ்சு கிடைக்கும். நமக்கு அரை மணி நேரத்துக்கு உள்ளேவே உளுந்து அரிசி ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இது நம்ம டெய்லி பண்ணணும்னு கிடையாதுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாவே போதும். இப்போ நம்மளுடைய கிரைண்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இந்த ட்ரம்மு தான். இந்த ட்ரம்மை இந்த மாதிரி மேலே தூக்கிக்கலாம். ட்ரம் நல்லா சுற்றுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த பகுதியில் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க.
இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாவே போதுங்க. கிரைண்டர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு கிரைண்டர் வாங்கினோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே நம்ம நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரிசி உளுந்து ரெண்டுமே ஊற போட்டுட்டேன். காலையில் தான் இப்போ எடுத்து அரைக்க போட்டிருக்கிறேன். அதாவது நம்ம காலையில் டிஃபன் செய்யும் போது இந்த மாதிரி அரைக்க போட்டோம் அப்படின்னா நமக்கு கிரைண்டரில் மாவு அரைக்கிறதும் தெரியாது, நம்ம செய்கிற வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு அரைக்கிறதுக்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கிச்சனில் நம்ம இருக்கும்போதே இந்த மாதிரி மாவு அரைக்க போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உளுந்து போட்டு ரொம்ப கழுவக்கூடாது. முதல்ல நம்ம ஊற வைக்கும் போதே 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அரைக்க போடும்போது நம்ம ஊற போட்ட தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த உளுந்து அப்படியே எடுத்து கிரைண்டரில் போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதில் இருக்கிற அந்த பசபசப்பு தன்மை அப்படியே இருக்கும். நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடாக கழுவிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். இப்போ நல்லா உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு பாருங்கள், நல்லா மிதந்து நிற்கிது பாருங்கள். இப்போ நமக்கு உளுந்து கரெக்டான பதத்துக்கு அரைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணியில் பிச்சு விட்டால் கூட எல்லாமே மிதந்து தான் நிற்கும். நான் இன்றைக்கி 2 பாத்திரத்திலே எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ அரிசி அரைக்க போட்டதால் 2 வேளைக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்து தனியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்து போடணும். அதே மாதிரி நம்ம முழுசாக அப்படியே எடுத்து கொட்டக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எடுத்து கொட்டும்போது ஃபுல்லாக ஜாம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக அரைய ஆரம்பிக்கும். மொத்தமாக எடுத்து கொட்டும்போது கல்லுக்கடியிலே எல்லாம் தேங்கிவிடும், நமக்கு சரியாக அரைஞ்சு கிடைக்காது. இதே மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கல்லில் ஒட்டியிருக்கிற அந்த முழுசான அரிசி எல்லாமே இந்த மாதிரி எடுத்து விடணும். தண்ணி ஊற்றும் போது பாருங்கள், மேல் பகுதியில் நம்ம தண்ணி விடணும். இப்போ எல்லாமே அரைஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி 2 பாத்திரத்துலேயே நான் எடுத்து வச்சுட்டேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மாவு கையில் எடுக்கும்போதே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவில் நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மாவுலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இட்லி போட்டு பார்க்கலாம். நார்மலாக ஹோட்டலெல்லாம் வாங்கி நம்ம இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா ஃப்ளஃபியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நிறைய சோடா உப்பெல்லாம் சேர்த்து நமக்கு இட்லி செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிச்சமான இட்லிங்களை எல்லாம் சேர்த்து அவங்க மறுநாள் மாவு அரைக்கும் போது அதில் போட்டு சேர்த்து அரைச்சி மறுபடியும் நமக்கு இட்லி போட்டு தருவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு ஹெல்த்தியானதே கிடையாது. வீட்டில் நாம் ரொம்ப சூப்பராக நமக்கு இந்த மாதிரி இட்லி செய்யலாங்க. இப்போ நாம் இட்லி மாவை இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலில் நிறைய சோடா உப்பு அப்படி அள்ளி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற இந்த இட்லி மாவில் ஜஸ்ட்டு நான் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்ல ஃப்ளஃபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெந்தயம் சேர்த்துருக்குறோம். அதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம அரைக்கும் போதே நல்லா புசு புசுன்னு பொங்கி வருது. அதனாலேயே நமக்கு இட்லி சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ நமக்கு இட்லி வெந்துடுச்சு. இட்லி வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அப்படியே ஃப்ளஃபியாக இருக்குது நமக்கு. இட்லி நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆற விடணும். அப்போ தான் நமக்கு இட்லி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி தட்டில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா இட்லி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக அப்படியே பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பிக்கும்போது அவ்வளோ சூப்பராக ஒரு கேக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குதுன்னு. எப்போயுமே நம்ம இட்லிக்கு அரிசி சூஸ் பண்ணும்போது குண்டரிசி சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.